ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்றது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. அதுவும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நல்ல குவாலிட்டியா இருக்கு. நான் வந்து ஒரு 2 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்ப தான் நான் ஒவ்வொன்னா வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, நான் வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அது வந்து எப்படி இருக்கு? குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்றத பார்க்கறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ போடுறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்திருக்கிறது வந்து டிஸ்பென்சரு. அதாவது நம்ம சோப்பு டப்பா வந்து லிக்விட் யூஸ் பண்ணி போட்டுட்ருப்போம்ல. இப்ப வந்து நம்ம அதிகமான லிக்விட் வந்து ஹேண்ட்ல ஒட்டும். இப்ப இந்த லிக்விட் ஹேண்ட்ல ஒட்டாம லிமிட்டடான எடுத்து லிமிட்டடா யூஸ் பண்றதுக்கு, அது இதுல வந்து 2 ஃபெசிலிட்டி இருக்கு. 2 இன் 1 யூஸ் பண்ணலாம். 1 வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து போட்டுக்கலாம். நம்ப சோப்பு வந்து டிஸ்பென்சர் மட்டும் இல்லாம, ஹேண்ட் வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ப பாத்ரூம் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோம்னா, கிச்சனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ல வந்து லிக்விட் யூஸ் பண்ணிட்டு, ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவலாம். அப்படி சப்போஸ் பாத்ரூம்லாம் வெலக்கி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ப இந்த இது வந்து ஃபுல்லா கை கழுவுறது வந்து ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி நம்ப நல்லா இது பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். அந்த மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா நெறைய வெரைட்டி ஒயிட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு, இந்த மாரி லைட் கலர்ல இருக்கு. எனக்கு புடிச்ச கலர் நான் இது நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுல என்னன்னா, எனக்கு இந்த ஒரு டியூப் மாரி குடுத்துருக்காங்க. அந்த பைப் மாரி. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. சின்னதா இருந்துச்சு. இப்போதைக்கு இது மட்டும் தான் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு தெரியல. நல்லா பிரஸ் பண்ணா கையில நான் முன்னாடிலாம் கையிலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆகும். கையெல்லாம் தேயிற மாரியா இருக்கும். இப்போ வந்து லைட்டா அப்ளை பண்ணி லைட்டாவே யூஸ் பண்ண அந்த இருக்கு. லிக்விட் வந்து அதிகமா யூஸ் பண்ணாம கையெல்லாம் எரிச்சல் இல்லாம இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து நான் இன்னும் இது ஃபில் பண்ணல. ஹேண்ட் வாஷ் ஃபில் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது இப்படிதான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து கையே ரொம்ப தேயிற மாரி இருக்கும். கை ஃபுல்லா வந்து ரொம்ப லிக்விடா இருக்கும். இதுக்கு முன்னாடி நாரு வச்சிருக்கேன். அதாவது கம்பி நாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது நல்லா கைய கிழிச்சிக்கும். அதுக்கும் இது பஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் இது. பட் ஸ்க்ரப்பரும் இது வந்து இப்ப லிக்விட கம்மியா எடுத்து தருது. அதிகமா இல்லாம இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணும்னா வந்து லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. யாருக்கும் கம்பல்சரி கிடையாது. இது நெறைய பேர் வீட்ல இருக்கும். இப்போதைக்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் தான். ஆர்கனைசேஷன்னா வந்து ஸ்மால் சைஸ் நம்ம வந்து எங்க கம்பல் வைக்கிறோம்னு தெரியாது. அவசரத்துல ஒரு பீம் யூஸ் பண்ணுவோம். டக்குன்னு எங்கேயாவது வச்சுருவோம். இல்ல ஒரு ஹேர் கிளிப்போ, இல்ல கிளட்சோ, சைடு பின்னோ, பூ வைக்கிற பூ பின்னோ அந்த மாரி ஏதாவது எங்கேயாவது மிஸ் பண்ணிருவோம். இல்ல வந்து சாரீக்கு யூஸ் பண்ற சேஃப்டி பின் அந்த மாரி எங்கேயாவது யூஸ் பண்ணிருவோம். பட் அதுக்காக தான் இந்த பொருள் வாங்குனேன் நானு. இது ரொம்ப ரேட் கம்மி தான். 160 சம்திங் ஒரு அரௌண்ட் வந்து இதோட கம்மியாவும் ரேட்ல வந்திருக்கு. ஆனா எடுத்தோனே எனக்கு என்ன டிசப்பாயின்ட்மென்ட் மாரி ஆச்சுன்னா, ஒயிட் கலர்ல வந்து ஒரு மாரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா, கர மாரி இருக்கும். இந்த கார்னர்ல அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா, "என்னடா இது இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன சொல்றாங்க, ஒரு மாரி மரக்கர மாரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் வச்சிருந்தா, இல்ல அது மேல பொருள் ஏதோ அடுக்கி வச்சிருந்தா, அந்த மாரி இருக்கும்ல. ஆனா ஃபுல்லா பிளாஸ்டிக்லாம் பார்த்தா ஃபுல்லா கிளீனா இருக்க மாரி இருக்கு. "இது வச்சுக்கலாமா? வேணாமா? ரிட்டர்ன் போட்டுடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில நான் திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருந்தேன். ட்ராயர் 2 ட்ராயர் இருக்கு. கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் வந்து 3 இருக்கு. அப்புறம் ஒரு 2 சைஸ் வந்து மீடியம் சைஸ் இருக்கு. அதுல வந்து ம் என்னது ஃபேஸ் கிரீமு, வேற என்னென்ன வைக்கலாம்? பவுட்ரு, அப்புறம் ஸ்ப்ரே, லோஷனு இந்த மாரி நம்ம வந்து யூஸ் பண்ற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளோட யூஸ் தான். நம்ம என்ன வைக்கிறோமோ அத வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா முடிவு பண்ணி, இத வாஷ் பண்ணி பார்க்கலாம். இது போதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். மத்த இடம்லாம் ஃபுல்லா கிளீனா இருக்கு. நல்லா இதா இருக்கு. அந்த இடம் மட்டும் ஏன் அப்படி இருக்கு? அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்தோட இருந்துச்சு. சரி ஓகே வச்சுக்கலாம். சரி இப்போ அப்புறம் எனக்கு மனசும் இல்ல ரிட்டர்ன் போட. நல்லா வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி உடையாம வரதே பெரிய விஷயம் இப்பல்லாம். இந்த ஆஃபர் சீசன்ல போடுறப்ப. அதனால உடையாம வந்துச்சு. கிளீனாவும் மத்த இடம்லாம் அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்கும்ல, புது பிளாஸ்டிக் அந்த ஸ்மெல் அடிக்குது. பட் இது எப்படி டர்ட் ஆச்சுன்னே தெரியல. ஓகே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு, வாஷ் பண்ணி நல்லா லிக்யூட்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்த பிறகு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அத நான் காமிக்கிறேன். பின்னாடி அட்டாச் பண்ணிட்டேன் வீடியோல. திரும்ப திரும்ப எனக்கு என்னன்னா, "என்னடா வச்சுக்கலாமா? வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு.
சரி சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு, நான் வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி ஃபேஸ் தான் கிரீம் தான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அது மேல வச்சாச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரு. அதுக்கப்புறம் வந்து குங்குமம், மஞ்சளு, அப்புறம் வந்து சிந்தூர் வைக்கிறது 2 பிராண்ட் இருக்கு. ஃபேஸஸ் கனடா ஒண்ணு இருக்கும். அப்புறம் நார்மல் ஒண்ணு இருக்கும். அப்புறம் பிரேஸ்லெட்டு, வளையலு நான் கொஞ்சமா தான் வச்சு பார்த்தேன். இன்னும் நெறைய இருக்கு. நான் கொஞ்சம் வச்சு எப்படி இப்போ ஸ்பேஸ் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கம்பல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியால இருக்கேன். போறப்ப இப்ப நம்ம டக்குன்னு வெளிய போறோம்னா டக்குன்னு எடுத்து போடுறது. இது வந்து ரோலானு முட்டி, காலுலலாம் அந்த கருப்பு கருப்பா இருக்குல்ல. ஆல்ரெடி நான் இத பத்தி வீடியோ போட்டிருப்பேன். அந்த கெமிஸ்ட் அது ரொம்ப ஒரு 3 மாசமா யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ரிசல்ட் குடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேக்கு அஷ்யூர்லேருந்து வாங்குனது. அதுவும் நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஃபேஸ் பேக் பிரைட் ஒன் இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அது வச்சிருக்கேன். இப்ப நம்ம எது அடிக்கடி யூஸ் பண்றோமோ அது. அடுத்தது வந்து இந்த கிளிப்பு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பூ வைக்கிறதுக்கு சைடு பின்னு. இன்னும் நெறைய திங்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு நான் இது வந்து லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டா தான் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த கரை மாரி இருந்துச்சுன்றதுனால தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கிளீன் பண்ற பிறகு அது போயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோவும் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லானது வந்து கிச்சன் டவல் தான். இத பத்தின ஷார்ட்ஸும் நான் போட்டுருக்கேன். இந்த கிச்சன் டவல்லயும் நான் ஒரு ரோல் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ரீயூசபிள் தான். இது வந்து கிச்சன்ல நம்ம ஏதாவது டஸ்ட்டு இந்த மாரி டவல்லாம் யூஸ் பண்ணப்போ, அந்த மாரி யூஸ் பண்ண டஸ்ட் கிளீன் பண்ணிட்டு, திரும்ப வாஷ் பண்ணி நம்ம வந்து திரும்ப காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 100 டைம்ஸ் வந்து ரீயூசபிள்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. இதோட ஷார்ட்ஸும் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நீங்க வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். மத்தபடி வந்து இதுல என்ன சொல்லலான்னா, நம்ம இந்த ஸ்மெல் வரும் தெரியுமா? நம்ம க க அதாவது துணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கறை பட்டுடுச்சுன்னா, இல்ல எண்ணெய் கசிவு அந்த மாரிலாம் இல்லாம, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மரக்கறை இல்லாம, எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாம, நம்ம கையில ஒட்டாம, துணியில பட்டுச்சுன்னா, நம்ம ஏதாவது மாவு கொட்டிட்டோம்னாலோ, இல்ல எண்ணெயோ, இல்ல வேற ஏதாவது கொட்டிட்டு நம்ம டக்குன்னு துடைக்கும்போது அந்த இது ஸ்மெல் இருக்கும். இத நம்ம தொடச்சிட்டு, நம்ம கொஞ்சோண்டு லிக்யூட்ல போட்டு டிப் பண்ணிட்டு வாஷ் பண்ணோம்னா, அப்படியே வந்து நம்ம கிளீன் ஆயிடும். இது வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்றேன். இது நல்லாவே இருக்கு. 100 டைம்ஸ் ரீயூசபிள் சொல்லி போட்டிருந்தாங்க. அது 1 ரோல் யூஸ் ஆயிடுச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட் தான். இதோட லிங்க்கும் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க.